بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த முதல் வார தொடரிலே ஜின்களும் ஷைத்தான்களும் என்ற தலைப்பில் ஜின்கள் தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதுல ஜின்களை விலங்குகள் மட்டும்தான் பார்க்க முடியும். இறை தூதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஜின்களை பார்த்திருக்கிறார்கள். பார்க்கும் வகையில அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவங்கதான் ஜின்களை பற்றி மக்களுக்கு விளக்கியாகணும் என்பதற்காக அல்லாஹ் நாடும் பொழுது இறை தூதர்கள் முன்னால் ஜின்கள் வருவார்கள் என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபித்ரா ஜக்காத்துடைய அந்த பொருள்களை பாதுகாக்கும் பொழுது அங்க ஒரு ஷைத்தான் வந்ததாக புகாரியில அப்படி ஒரு ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா அதுகிட்ட பேசியிருக்கிறாங்களே, அபூ ஹுரைராட்ட அது பேசியிருக்குதே, அப்ப ஜின்களை மனிதர்கள் பார்க்க முடியும் தானே என்ற ஒரு கேள்வி வரும். அது சம்பந்தமாக புகாரியில 2311வது நம்பர்ல இடம்பெறக்கூடிய இந்த செய்தி அது பலவீனமான செய்தி என்பதையும் பார்த்தோம். எதனால பலவீனமானது? இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல உஸ்மான் பின் அல் ஹைசம்ங்கிற ஒருத்தர் இடம்பெறார். இவர் பலவீனமானவர் என்று இவரை பற்றி ஹதீஸ் துறையில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் இவரை பலவீனமானவர் என்று குறிப்பிடுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அபூ ஹாத்தம் என்ற இமாம் அவங்க சொல்றாங்க, அபூ ஹாத்தம் ராசி என்ற அறிஞர் சொல்றாங்க, கான சதுக்கன் கைர அன்னஹு பி ஆகிரத்தின் கானயத்த லக்கனுமா யுல்கினு. அந்த உஸ்மான் பின் ஹைஸ் என்பவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இவர் உண்மையாளர். ஆனால் அவருடைய கடைசி காலத்துல அவர்கிட்ட தடுமாற்றம் ஏற்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட எடுத்து சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே அவர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். அதை விசாரிக்கணும்ல, அதை பத்தி அவர் ஆய்வு செய்யணும்ல. அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யறாரு, அவர் நல்லவராக இருந்தாலும் உண்மையாளராக இருந்தாலும் அவர் தன்னிடத்துல எல்லா செய்திகளும் சொல்லக்கூடியவரா கடைசி காலத்துல மாறிட்டாரு. அதனால இவர் பலவீனமானவர் என்று அவரை பற்றி என்ன செய்யறாங்க, இமாம் அபூ ஹாத்தம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி தாரகுத்னி இமாம் அவங்க சொல்றாங்க, சதுக்குன் கசீருல் ஹத்த, இவர் உண்மையாளர் தான், ஆனால் அதிகமாக தவறலை போற ஹதீஸ்கள் விஷயத்துல இவர் தப்பு தப்பா அறிவிப்பாரு என்று அவரை பற்றி இமாம் தாரகுத்னி அவங்க குறிப்பிடுகிறார்கள். தாரகுத்னி இமாம் ஒரு ஆளை பற்றி இவர் நம்பகமா உண்மையாளரு, ஆனா ஹதீஸ் விஷயத்துல நிறைய தப்பு செய்வார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த தாரகுத்னி இமாமுடைய அந்த ஸ்லாங்க, அவருடைய போங்கை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க, இவர் யார, இவர் உண்மையாளர், ஆனால் ஹதீஸ் விஷயத்துல நிறைய தப்பு செய்யக்கூடிய ஆளுண்டு தாரகுத்னி இமாம் யாரை பத்தி சொல்றாங்களோ அவரை நம்ம ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அப்படி ஆளத்தான் தாரகுத்னி இமாம் என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அவர் நம்பகமானவரே கிடையாது என்று தாரகுத்னி இமாம் அவர்களை பற்றி என்ன செய்யறாங்க வேற அறிஞர்கள்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் அவங்க சொல்றாங்க, இந்த உஸ்மான் பின் அல் ஹைசம் புகாரியில வரக்கூடிய அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உஸ்மான் பின் அல் ஹைசம் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி அஹ்மது பின் ஹம்பல் அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இன்னஹு லைஸ யஸ்புத், அவர் உறுதியான ஆள் கிடையாது, அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இது ஒரு பலவீனமான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஜக்காத்துடைய பொருட்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட திருடுறதுக்காக ஒருத்தன் அவன்கிட்ட உரையாடல் நடைபெற்று இப்படி புகாரியில வரக்கூடிய அந்த செய்தி பலவீனமான செய்தி. ஆனா இதை புகாரி இமாம் ஏன் பதிவு பண்ணாங்க? ஆதாரப்பூர்வமான செய்தியை மட்டும்தானே புகாரி இமாம் பதிவு பண்ணுவாங்க. அவங்களுடைய அறிவுக்குட்பட்டு எது ஆதாரப்பூர்வமானது என்று நம்புகிறார்களோ அவங்க அறிவித்திருக்கிற, அவங்க பதிவு செய்து வைத்திருக்கிற புகாரியிலே சில பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இமாம் தாரகுத்னி அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். அது மாதிரி புகாரிக்கு விரிவுரையாக இருக்கிற இப்னு ஹஜர் அவர்கள், அது மாதிரி இஸ்மாயிலி அவர்கள், இவங்க எல்லாம் புகாரியில வரக்கூடிய பல ஹதீசுகளை விமர்சிக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த செய்தி அவர் ஏன் பதிவு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா,
இந்த செய்தி மட்டும் இல்லாம இந்த உஸ்மான் பின் அல் ஹைசம் என்பவர் அறிவிக்கக்கூடிய 14 செய்திகளை புகாரி இமாம் பதிவு பண்ணிருக்கிறாங்க புகாரியில. அது எப்படி பதிவு பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதையே ஒரு ஆதாரமா காட்டாம அந்த மாதிரி ஆதாரபூர்வமான வேற ஹதீஸ்கள் எங்கேயாவது இருக்கும், அதுக்கு ஒரு துணை ஆதாரம்னு செய்வாங்க. புகாரி இமாம் இவருடைய 14 ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. அதுல குறிப்பாக இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய சைத்தானோடு அவங்க பேசினார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து உஸ்மான் தனக்கு சொன்னாரு, அவர்கிட்ட இருந்து நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உஸ்மான் இப்படி சொல்லி இருக்கிறாரு, உஸ்மான் பின் ஹைசம் என்பவர் இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு ஒரு தகவலாக மோல்லக்கு என்று புகாரியில வந்து சன்னதி இல்லாமல் ஒரு அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் வரக்கூடிய செய்தியை மோல்லக்கான செய்திமாங்க. அதுக்கு எங்கேயாவது அறிவிப்பாளர் தொடர் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அதை நம்பணும். இல்லாட்டி ஒரு தகவல் வெறுமனே புகாரி இமாமுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அதை கண்டிப்பா ஏற்றுதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப அப்படி ஒரு மோல்லக்கான ஒரு செய்தியா தான் இந்த செய்தி இருக்கிறது என்று இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் புகாரிக்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரிங்கிற புகாரினுடைய விரிவுரை நூல்ல சொல்றாங்க. அதனால புகாரியில வரக்கூடிய அந்த செய்தி பலவீனமானது. அதே நேரத்துல இமாம் நசை அவர்கள் எழுதிய சுனனுல் குப்ராங்கிற உள்ள இதே மாதிரி ஒரு செய்தி அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன இருக்குது, இதே கருத்து தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பேரித்தம்பரம் அந்த ஜக்காத்துடைய பேரித்தம்பளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க பாக்குறாங்க, ஒரு நாள் திடீர்னு அதுல இருந்து ஒரு கையளவுக்கு யாரோ அள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் குறையுது. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்கன்னா, துரியது அன் தகுதகு, அதை எடுத்தவனை நீ பிடிக்க விரும்புறியா, நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா. நீ அவன் வந்தா என்ன செய்யணும் கேட்டா, சுப்ஹான மன் சக்கரக்கலி முகமதின், முகமதுக்கு உன்னைய வசப்படுத்தி கொடுத்த, முகமது அவர்களுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் தூய்மையானவன், இப்படி நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அதே மாதிரி வெயிட் பண்றாரு. அவன் திரும்ப வர்றான். அதே மாதிரி அந்த கையளவு பொருள் வந்து திரும்ப எடுக்கப்படுது, திரும்ப திருடப்படுது. அப்ப அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க, அவர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை சொல்றாங்க, சுப்ஹான மா சக்கரக்கலி முகமதின், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் தூய்மையானவன் இப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, என் முன்னால் ஒரு ஜின் தோன்றியது. அந்த ஜின் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்துக்காக வேண்டி, ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொண்டு போய் இதை கொடுக்கறக்காக வேண்டி தான் இதை எடுத்தேன் அப்படின்னு அந்த ஜின்னு வந்து சொல்லுது. இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் வந்து விட்டுறாரு. விட்டுட்டு இந்த தகவலை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர் திரும்ப சொல்றாரு. சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனை நீ வந்து பிடிக்க விரும்புறியா, அவனை நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு, ஆமா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் வர்றான், இதே மாதிரி ஒரு காரணத்தை செய்யறான் சொல்றான். 3வது நாள் இதே மாதிரி வர்றான், 2வது நாள் விட்டுறாரு, 3வது நாள் இதே மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, ஜின்ன நேரடியா பார்த்ததாகவே இந்த ஹதீஸ்ல வருது. அப்ப என்ன செய்யறான்னா, என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து உனக்கு என்ன செய்யறேன், சில வார்த்தைகளை சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தை நீ சொல்வாயானால் லம் யக்ரபுக ஸக்கரும் வலா உன்ஸா மினல் ஜின், ஜின் இனத்துல உள்ள எந்த ஆணும் பெண்ணும் உன்னை நெருங்க முடியாது, உன்னை வழிகெடுக்க முடியாது என்று அந்த ஜின் என்ன செய்யுது சொல்லுது. அது என்ன வார்த்தை, ஓதி காட்டு அப்படின்னு இருக்கும்போது அது ஆயத்துல் குர்சி என்று அந்த ஜின் என்ன செய்யுது சொல்லுது. இக்ராஹா இந்த புள்ளி சபாயும் மசா, இதை ஒவ்வொரு நாள் காலையிலே மாலையில இது நீ ஓது என்று அந்த ஜின்னு சொல்லுது. இவர் அதை விட்டுறாரு. அந்த ஜின்னை அப்படியே விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த தகவலை சொல்றாரு. இப்படி 3வது நாள் வந்தான், நான் வந்து பிடிக்க நினைச்சேன், அவன் வந்து என்ன செய்யறான், இந்த மாதிரி ஒரு வார்த்தை இது ஆயத்துல் குர்சிய எனக்கு ஓத சொல்லிவிட்டு இங்க இருந்து தப்பிச்சுட்டான் அப்படின்னு உடனே அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவமா அலிம்த அன்னஹு கதாலிக்க, ஆயத்துல் குர்சிக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குன்னு அபூ ஹுரைரா உனக்கு தெரியாதா, அவன் சொன்ன கரெக்ட் தான், ஆயத்துல் குர்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ற இந்த செய்தி சுனனுல் குப்ரா, நசை இமாம் அவருடைய சுனனுல் குப்ராங்கிற நூல்ல வருது. 8160வது நம்பர்ல வரக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலாமா முழுசாக, இது குர்ஆனுக்கு இது முரணா வரலையா, இதுல இருந்தானே ஜின்னை வந்து அவர் பார்த்ததா வருது அப்படின்னு கேட்டா, இது குர்ஆனுக்கு முரணான செய்தி என்று பார்க்க முடியாது. ஏன், இதுல வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நேரடியா ஜின்னை முதல்ல பார்க்கல, அந்த பொருள் வந்து திருடப்படுறத அவர் பார்க்கிறாரு, யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு அவருக்கு பிரத்யேகமா ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீ அவனை பார்க்க நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு விட்டு ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க சொல்லி தர்றாங்க. அப்ப அந்த வார்த்தை சொன்னதுனாலதான் ஜின் அவங்க முன்னாடி வந்துச்சே தவிர அந்த வார்த்தை எப்ப பார்த்தா அவர் சொல்லிட்டு ஜின்னை பார்க்க நினைக்கிற நேரத்துல சொல்லிட்டு இருந்தாரா? அந்த ஒரு தடவை ஜின்னு மூலமாக அல்லாஹ் ஒரு தகவல் ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை சொல்லணும் நாடி இருக்கலாம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவங்க காலத்துல நடத்தி காட்டி அல்லாஹ் என்ன செய்யறான் இப்படி செஞ்சிருக்கிறான தவிர ஜின்னை வந்து அபூ ஹுரைரா நினைச்ச நேரத்துல பார்த்துக்கிட்டு நினைச்சு இந்த திக்கிற சொல்லும் பொழுதெல்லாம் ஜின்னு தோன்றுவாண்டு அப்படிலாம் என்ன செய்யல அபூ ஹுரைராவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அந்த நேரத்துல ஜின்னை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பிரத்யேகமா அபூ ஹுரைரா அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி தர்றாங்க. அதை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம வந்து செய்ய முடியாது. இந்த வார்த்தை சொன்னா ஜின்னு வந்துடும் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அபூ ஹுரைரா அவங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி வந்து இதுல இன்னொரு சந்தேகம் நமக்கு வரும். அப்ப சுப்ஹான மன் சஹரக லி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் தூய்மையானவன் இப்படின்னு அதுல வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்துருக்கானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜின்கள் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கல. அப்புறம் எதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சஹரங்கிற வார்த்தை இருக்குல்ல, வசப்படுத்தி கொடுத்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது இடத்தை பொறுத்து அர்த்தம் மாறும். எல்லா இடத்துலயும் ஒரே அர்த்தம் வைக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ சஹர லக்குமு ஷம்ஸ வல் கமர தாயினீன வ சஹர லக்குமு லைல வன் நஹார். அல்லாஹ் வந்து உங்களுக்கு இடைவிடாம வந்து இயங்குவையாக சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான் சூரியனையும் சந்திரனையும், அது இடைவிடாமல் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். வ சஹர லக்குமு லைல வன் நஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சூரியன் சந்திரனை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம் என்ன? சூரியன் சந்திரனை நம்ம நிர்வாகம் பண்ண முடியுமா? அதை நம்ம இயக்க முடியுமா? நம்ம அதை கட்டுப்படுத்த முடியுமா? அந்த அர்த்தத்துல அல்ல சூழலை, அதுல உள்ள நன்மைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும், அதனுடைய பயன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அந்த இடத்துல நம்ம நிர்வாகம் பண்றங்கிற அந்த அர்த்தம், கட்டுப்படுத்துறங்கிற அந்த அர்த்தம் சஹரங்கிற வார்த்தைக்கு இல்லை. அதே நேரத்துல அல்ல என்ன செய்யறான், இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஒரு பூதன ஜால்நாகா லக்குமின் ஷாயிர் இல்லா, உங்களுக்கு குர்பானி ஒட்டகங்களை அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்கள்ல ஒன்றாக ஆக்கியிருக்கிறோம். அதுல லக்கும் ஃபியா ஹைரும், உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஃபதுக்குரு சுமல்லாக அலைஹா சவாஃப், அதை நிறுத்தி அதன் மீது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்கள் அருங்கள். ஃபஇதா வஜபத்து ஜுனூபுஹா ஃபகுலு மின்ஹா, அது வந்து தன்னுடைய விழாப்புறத்தை கீழே சாய்த்து விழுந்து விட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, முழுமையாக உயிர் போன பிறகு ஃபகுலு மின்ஹா வஅத்தீமுல் கானிய வல் மோத்தர், அதுல இருந்து நீங்களும் சாப்பிடுங்க, அதுல இருந்து ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்க. கதாலிக்க சக்கரனாக அலக்கும் அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி உங்களுக்கு நினைச்சிருக்கிறோம், அதை வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப வந்து கால்நடைகளை ஒட்டகத்தை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன செய்யறான், இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துக்கிறோம்னா நீங்கள் நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி இதை வசப்படுத்தி கொடுத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அங்க வசப்படுத்தி கொடுக்குறேன் கண்ட்ரோல் பண்றது, அதை நிர்வாகம் பண்றது, அதை வந்து மேய்க்கிறது, அதை பிடிக்கிறது, அதை வந்து சாப்பிடுவது, அதுல உள்ள பாலை குடித்துக் கொள்வது என்று நம்ம பலவிதமான நன்மைகள் எல்லாம் செய்யலாம். நம்ம கண்ட்ரோல்ல நம்ம அதை இயக்கலாம், நம்ம சொல்ற மாதிரி அதை வந்து கட்டுப்பட வைக்கலாம். அப்ப கட்டுப்படுறங்கிற ஒரு அர்த்தத்துல என்ன செய்யறான், அந்த இடத்துல சக்கரங்கிற வார்த்தையை அல்ல பயன்படுத்தலாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்னை வந்து வசப்படுத்தி கொடுத்தான்னு அர்த்தம் என்ன? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தான்ல, அந்த அர்த்தத்துல இல்ல. நிர்வாகம் பண்றது, அவங்கள வந்து வேலை வாங்குறது, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியாது. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கல நம்மளா சொல்றோம்னு கேட்டா அப்படி சொல்லல. அது மாதிரி ஒரு செய்தியை நீங்க சஹீஹுல் புகாரில கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து ஜின்னு சுலைமான் நபிக்கு உள்ள மாதிரி எனக்கு கட்டுப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, மக்களுக்கு விளக்குறார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் இரவுல தொழுதுட்டு இருந்தேன், அப்ப இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு என்னுடைய தொழுகையை பாழாக்கிறதுக்காக முயற்சி செய்தது, என்னுடைய தொழுகையை முடிக்கிறதுக்காக வந்துச்சு, அதை பிடிச்சு பள்ளிவாசலுடைய தூண்கள்ல ஒரு தூண்ல கட்டி போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் சுலைமான், என்னுடைய சகோதரர் சுலைமான் இருக்கிறாங்க, சுலைமான் இருக்கிறாங்கல்ல, அவங்க செஞ்ச துவாவை நினைச்சு பார்த்தேன். ரப்பி ஹபுலி முல்கன் லா எம்பகிலி அஹதுமின் பாதி, இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் தராத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்டார். அப்படி கேட்டதுனால அல்லாஹ் என்னன்னு கேட்டா, உனக்கு எந்த ஒரு இறை தூதருக்கும் உனக்கு முன்னாடி யாருக்குமே
ஜின்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய, அதிகாரம் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கல, உனக்கு அதை கொடுக்குறேன். இப்படி நல்லா செய்யறான். அவர் கேட்டார், அவருக்கு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹ் ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தான். அப்ப நம்மளால அது முடியாது என்று நான் விலகி கொண்டு சுலைமானுக்கு தான் கட்டுப்படுமே தவிர நம்ம அதை பிடிச்சி கட்டி வச்சு எல்லாருக்கும் காட்டுற மாதிரிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது. பார்க்கலாம், அதை பேசலாம், இஸ்லாத்தை சொல்லலாம், அவ்வளவுதான் முடியுமே தவிர சுலைமான் நபி மாதிரியான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அந்த அதிகாரம், ஒரு அற்புதம் நமக்கு வழங்கப்படலை என்று நான் புரிந்து கொண்டு நினைச்சிட்டேன், அதை விரட்டி விட்டுட்டேன். இப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரியில 461வது நம்பர்ல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து, தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஜின்னு தான் அங்க வந்திருக்குது, அப்ப ஜின்னு ஜின்ன நீ பார்க்கணும்னு சொன்னா இந்த வார்த்தை நீ சொல்லு, சுப்ஹான சஹரக்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் தூய்மையானவன் என்று முகமது நபிக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூர் சொல்றாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? முகமது நபி அவர்கள் அந்த ஜின்னை பார்க்கக்கூடிய வகையில, இஸ்லாத்தை சொல்ற வகையில, ஜின்னிடத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில அந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூருக்கு கொடுத்திருந்தான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர சுலைமான் நபி மாதிரி என்ன செய்யாது, ஜின்கள் முகமது நபி அவர்களுக்கு கட்டுப்படாது. அதையும் நம்ம என்ன செய்யணும், இதுல விளங்கணும். அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் நமக்கு வர அந்த ஹதீஸ்ல என்ன வருது, இப்ப நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஜின்னு அங்க உள்ள பேரிச்சம்பழங்களை எடுத்திருக்குது. அப்ப அந்த மாதிரி நம்முடைய வீடுகள்ல வச்சு பொருள் வச்சிருந்தோம்டா, பள்ளிவாசல வச்சிருந்தோம்டா அப்படி எடுக்குமா? அந்த மாதிரி திருட்டு நடக்குமா? அப்ப நம்மள ஜின்னு எடுத்து சென்று அந்த மாதிரி நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த ஆற்றல் அல்ல ஜின்னுக்கு கொடுக்கல. இந்த ஜின்னு மூலமாக அல்ல என்ன செய்யறான், ஒரு ஆயத்து புருஷனுடைய சிறப்பை சொல்றதுக்கு இப்படி ஒரு நிகழ்வு அல்ல நடத்திருக்கானே தவிர ஜின்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குதான்னு கேட்டா அந்த ஆற்றல் ஜின்களுக்கு இல்லை. அப்படி இல்லைன்ற ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல பொருள் காண போயிட்டே இருக்கு. வீட்டுல பாக்கெட்ல காசு எழுதிடுவாங்க, பொம்பளைக்கு பொதுவாகவே பாக்கெட்ல கை வைப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தா தான் சில நேரத்துல காசு பணத்தை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அனுமதியும் மார்க்கம் வழங்கி இருக்கும். கஞ்சனா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாம செய்யலாம், நம்முடைய உணவு தேவைக்காக வேண்டி, அடிப்படை தேவைக்காக வேண்டி பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை மார்க்கம் தந்திருக்கிறது. அப்புறம் என்ன செய்வாங்க, பாக்கெட்ல காணா போச்சு அப்படின்னு தேடிட்டு இருப்பார் ஆம்பளை, அது ஜின்னு எடுத்து போயிருக்கு. இப்படி என்ன செய்வாங்க, ஜின்கள் மேல பழிய போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கான்னு கேட்டா அப்படி ஆற்றலை கொடுக்கல. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், மறுமை நாள் நிகழக்கூடிய நேரத்துல ஷைத்தான் என்ன செய்வான்னா மனுஷன் சொல்லுவான், இன்னல்லாக வாதக்கும் ஷைத்தான் ஜின்னத்தை சேர்ந்தவன். அவன் என்ன செய்வான், மனுஷன் சொல்லுவான், இன்னல்லாக வாதக்கும் வாதல் ஹக்கி, அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை தான் வழங்கினான், வாத்துக்கும் அகலத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், ஆனா உங்களை நான் ஏமாத்திட்டேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் பின்னாடி இருக்கிறேன், நீ பாட்டு தைரியமான செய்ய, வட்டி வாங்கு வரச்சனை வாங்குன்னு நானும் நிறைய தீமை சொல்லி இதெல்லாம் நன்மை என்று இப்படி எல்லாம் தான் உலகத்துல வாழ முடியும் என்று நானும் உனக்கு ஆர்வம் காட்டின வாக்குறுதி கொடுத்துட்டேன், ஆனா உனக்கு மாற்றம் செஞ்சுட்டேன். ஒமா காணலி அழைக்கும் சுல்தானின் இல்லான் தாவத்துக்கும் ஃபஸ்தஜப்துமுலி, எனக்கு உங்களுக்கு மத்தியில என்ன தொடர்பு இருக்குது, எனக்கு உங்க மேல என்ன அதிகாரம் இருக்கு, நான் உங்களை தூண்டி விட்டேன், உங்களை என் பக்கம் அழைத்தேன், நீங்களா என்கிட்ட மாட்டினீங்க, நீங்களா நினைச்சீங்க நான் கூப்பிட்டவன் இப்படி ஓடி வந்துட்டீங்க. அப்ப எனக்கு நீங்கள் பதிலளித்தீர்கள் என்பதை தவிர, நான் உங்களை அழைத்தேன் என்பதை தவிர உங்கள் மேல எனக்கு எந்த அதிகாரமுடைய கையை பிடிச்ச நான் எடுத்தேன். சைத்தான செய்வான் மர்ம நாளையில அந்த ஜின்னத்தை சேர்ந்த சைத்தான் சொல்லுவானா, இப்ப சினிமாவுக்கு பண்ண கையை பிடிச்ச நான் கூட்டு போனேன், நான் சினிமாவுக்கு போனான்னு சொன்னேன், தண்ணி ஏறலான்னு சொன்னேன், நீ தண்ணி அடிச்ச, நீ வட்டி வாங்கின, நீ துணுக போகாம தூங்கிட்டு இருந்த, நான் உனக்கு சொன்ன, நீ கேட்ட, இதை தவிர உன் மேல எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதனால பல தலுமூனி ஒல்லும் அன்புசக்கும், என்னே நீ திட்டாத, உன்னை நீயே திட்டிக்க. இப்படி ஒண்ணு செய்வான் சைத்தான் மறுமை நாளையில கைவிரிப்பானா. நம்மள அந்த துனியாவோட ஆர்வப்படுத்திய சைத்தான் என்ன செய்வான் மறுமை நாளையில இப்படி சொல்லுவான். நல்லா சொல்றான், மா ஆன முசுரிகிக்கும் முசுரிகிய, நான் உங்களை இன்னைக்கு பாதுகாக்க முடியாது, நீங்க என்னைய பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு கபர் துபிமா அஸ்ரக் துமுனி மின் கபுல், இதற்கு முன்னால் அல்லாவுக்கு இணையாக என்னை ஆக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் மறுக்கிறேன், அதை நான் நிராகரிக்கிறேன்.
அதற்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன நீங்க கேட்டீங்க. இன்னல் லாலிமீன லகும் அதாபுன் அலீம், அநியாயக்காரர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. அதனால நான் பண்ண அநியாயத்துக்கு எனக்கு தண்டனை இருக்கிறது, நீங்க பண்ண அநியாயத்துக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று ஷைத்தான் ஒதுங்கிக் கொள்வான். எனக்கு உங்க மேல எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி அவன் மறுமையில சொல்லுவான். நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப ஷைத்தானுக்குள்ள அதிகாரம், ஜின்னுக்குள்ள அதிகாரம் என்ன? ஒரே ஒரு அதிகாரம் தான். நம்மளை வழி எடுப்பது, நம்முடைய மூளையை செலவு பண்றது, நம்மள உள்ளத்துல வசுவாசை உண்டாக்குறது, நம்மளை வழிகெடுக்க நினைப்பது, அதற்காக முயற்சிப்பது, அதுதான் அவன் செய்ய முடியுமே தவிர நம்ம மேல ஏறிக்கொள்வதோ அல்லது நம்மளை ஏதோ அடிக்கிறதோ வேற மாதிரியான அதிகாரம் இல்ல. ஷைத்தானுக்கு இல்ல. நம்முடைய பொருளை திருடுவதோ அல்லது நம்மளை கொலை செய்வதோ இந்த மாதிரியான எந்த அதிகாரமும் ஷைத்தானுக்கு கிடையாது, ஜின்னுக்கு கிடையாது. இதை என்ன செய்யலாம்? இதுல நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விளங்கணும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்குன்னு கற்றுக் கொடுத்த பிரத்யேகமான ஒரு வார்த்தையை சொன்னதுனால ஜின்னு ஒரு தடவை என்ன செஞ்சிச்சு? அவங்க கண் முன்னாடி தோன்றியது. ஜின் மூலமாக அபூ ஹுரைரா அவங்க மூலமாக ஒரு விஷயம் ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பு நமக்கு கிடைத்தது. அதை தவிர எந்த மனிதர்களாலே என்ன செய்ய முடியாது? ஜின்னை பார்க்க முடியாது. நம்மளும் இந்த வார்த்தை சொல்லி என்ன செய்ய முடியாது? ஜின்னை பார்க்க முடியாது. இதை விளங்கணும். இப்ப ஜின்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு மார்க்க நமக்கு சொல்லும் பொழுது இந்த ஜின்னை எப்படி கட்டுப்படுத்துறது? சில பேர் என்ன செய்யறாங்க? ஜின்களை நாங்க பார்க்கிறோம், ஜின்கள்கிட்ட பேசுறோம். இந்த ஆலிம்களுக்கு ஜின்களை, சில ஆலிம்கள் ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஜின்னை கைக்குள்ள வச்சுட்டு என்ன செய்யறாங்களா? நிறைய வேலை செய்வாங்களாம். காணா போன பொருளை அந்த ஜின்னை அவர் கண்டுபிடிச்சு தருமா? அவருக்கு சூனியம் செய்ய நினைச்சாருன்னா அதுக்கு என்ன செய்ய? அவருக்கு அது கட்டுப்படும். அது அவருக்கு மலக்குமார்கள் பேசுறது எல்லாம் ஒட்டு கேட்டு அப்படியே சொல்லித்தரும் என்றெல்லாம் ஆலிம்களுக்கு, மந்திரவாதிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஜின்னு கட்டுப்படும் என்று என்ன செய்யறாங்க? முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். ஆனால் அந்த மாதிரி எங்கேயாவது அல்ல குர்ஆன்ல சொல்றானா? மனுஷனுக்கு அது பகுத்தறிவுள்ள ஒரு இனம். பகுத்தறிவு இல்லாத இனத்தால் நமக்கு கட்டுப்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஒரு மாடு இருக்குது, நம்ம சொல்றதை கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அறிவு கிடையாது. இவன் நம்மளை விட சின்ன பையனா இருக்கான், இவன் சொல்றதை கேட்கிறான்னு பார்க்காது. ஒரு யானை இருக்குது, அந்த யானை நம்ம சொல்றதை ஒரு சின்ன யானை பாகன்னு சொல்றதை கேட்குதுன்னா அதுக்கு அறிவு கிடையாது. நம்ம எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறோம், இவன் சின்ன பையனா இருக்கிறான், இவன் சொல்றதுக்கு நம்ம கட்டுப்படுறதாங்கிற சிந்திக்கிற அறிவு கிடையாது. அதனால அதெல்லாம் என்ன செய்ய? நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும். ஒரு சிங்கம் இருக்குது, சிங்கத்தை என்ன செய்யறான்? அந்த சிங்கத்தை வளர்க்கக்கூடியவன், சிங்கத்துக்கு பயிற்சி கொடுக்குறவன், அது அவன் சொல்ற மாதிரிலாம் ஆடும். அவன் சொல்ற மாதிரி எல்லாம் என்ன செய்யாது? அது வேலையை காட்டும். இதெல்லாம் பகுத்தறிவு இல்லாதனால அதையெல்லாம் என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்தி வைக்கலாம். ஆனா இந்த ஜின்களுங்கிறவங்க பகுத்தறிவு பெற்றவர்கள். நம்மள மாதிரியே அவங்களுக்கு பகுத்தறிவு நல்லா. பகுத்தறிவு உள்ள ஒரு இனத்தை அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது மார்க்கத்துல வழிமுறை சொல்லப்பட்டிருக்குதா? இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கு ஜின்னு கட்டுப்படும், ஆலிம்கள் கட்டுப்படும், இதை ஓதுனீங்க கட்டுப்படும், இதா இருக்குதா? சும்மா ஜின்னுங்கிற சூறா குர்ஆன்ல இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஜின்னு சூறாவை 40 நாள் நீங்க தொடர்ந்து ஓதுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜின்னு கட்டுப்பட்டுரும். ஜின்னை கட்டுப்படுத்துறான்னு என்ன செய்யணுமா? 40 நாள் ஜின்னு சூறா ஓதணுமா? அப்ப ஜின்னு சூறான்னு ஒரு சூறா இருக்கிற உண்மை, அதை 40 நாள் ஓதுனா கட்டுப்படும் ஏதாவது ஆதாரம் இருக்கா? குர்ஆன்ல ஜின்னுங்கிற சூறா இருக்கு மாதிரி இன்னும் வேற பேர்கள் நிறைய சூறா இருக்கு. பக்ரான்னு சூறா இருக்குது. மாட்டை போய் பாலை கறந்து பாருங்களேன். அதுக்குன்னு அதை வளர்க்குறவன், அதை டெய்லி அதை பழக்கப்படுத்துறவனால வேண்டாம் அதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர நீங்க பக்ரா சூறா ஓதுறதுனால மாடு உங்களுக்கு கட்டுப்படுமா? ஃபீல் சூறா ஓதுறதுனால யானை போய் நீங்க நிர்வாகம் பண்ண முடியுமா? அதுக்குண்டு இந்த யானையோட டெய்லி கலக்குறாங்கல்ல, அதுக்கு அவனுக்கு வேணா அதை கட்டுப்படுமே தவிர எல்லாருக்கும் அதை கட்டுப்படுமா? இப்ப எறும்புன்னு சூறா இருக்குது, கொசு மருந்து போட, அது மாதிரி அல்லா சில அன்கபூட் சிலந்தின்னு அல்ல சொல்லி காட்டுறான். அப்ப சிலந்தி அந்த சூறா ஒரு 40 நாளைக்கு ஓதுனா, ஒரு 50 நாளைக்கு ஓதுனா சிலந்தி நம்ம கட்டுப்படுமா? அன்னிசான்னு குர்ஆன்ல சூறா இருக்குது, பெண்கள். அப்ப அதை ஒரு 10 நாளைக்கு ஓதுனோம்னா அது கட்டுப்படுமா? நமக்கு கட்டின புண்டாட்டியை கட்டுப்படுத்த முடியல, ஜின்னை கட்டுப்படுத்துறாங்க. நம்ம கட்டின புண்டாட்டி வாழக்கூடிய புண்டாட்டி கட்டுப்பட மாட்டேங்கிறா, நம்ம பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல. இதுதான் மனித வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா எத்தனை ஆளுங்கள் சொல்லுவாங்க, ஆலிம் சாக்கள் பிள்ளைகள்லாம் ரவுடியா இருப்பான்னு செய்வாங்க. பல பேர் விதிவிலக்கா இருக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தா என்ன செய்வாங்க? ஆலிம் சா ஊருக்கு பயன் பண்ணுவாரு, பிள்ளைய திருத்த முடியாது. அதுதான் யதார்த்தம். தவிர இவர் என்ன செய்யறாரு? பிள்ளைய கட்டுப்படுத்த முடியாதவர், மனைவியை கட்டுப்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லாதவர், இவர் ஜின்னை கட்டுப்படுத்துறேன் அப்படி எல்லாம் ஏமாத்துறது எல்லாம் பாக்குறோம். ஒரு கொசுவை கூட கட்டுப்படுத்த முடியாது. ஒரு கொசுவை கட்டுப்படுத்த முடியுமா? இன்னும் சொல்ல போனா ஜின்களுக்கு பகுத்தறிவு மட்டும் இல்ல, மனுஷனை கூட 1000 மடங்கு ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி படைத்த ஒரு இனமாகத்தான் எல்லாம் செய்யறான். ஜின்களை படிச்சிருக்கலாம். மனுஷன் மாதிரிலாம் கட்டுப்படுத்த முடியாது. அது வேணா நம்மளை கட்டுப்படுத்து. அது வேணா செய்ய அஜத்து மண்டையில அடிச்சு அதை அடிக்கிறது தெரியாத, நீ நான் சொல்றது நீ கேள்றா அப்படின்னு வேணா கட்டுப்படுத்த முடியுமா? அது செய்யாதது. ஒருவேளை அந்த மாதிரி மனிதனோட தொடர்பு உள்ள மாதிரி ஜின்னு இருந்தாலும் செய்ய, அதுக்கு இவனை கட்டுப்படுத்துமே தவிர இவர் என்ன செய்ய முடியாது. பார்க்காத கண்ட பார்க்காத உன்னை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்ப அந்த மாதிரி ஜின்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்யறான்,
கடுமையான ஆற்றல் கொண்டதாக அப்படி எல்லாம் சொல்லி காட்டலாம். வான்னால மசன சமாக வஜதனாக முழியத்த அரசன் சதீரா. நம்ம வந்து வானம் வரைக்கும் நம்ம சென்று கொண்டிருந்தோம், வானத்தை தொட்டு கொண்டிருந்தோம். அங்க வந்து இப்ப பலமான பாதுகாவலர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பிறகு முதல் வானம் வரைக்கும் என்ன செய்ய முடியல, போய் வானத்துல இருந்து ஒட்டு கேட்க கூட முடியல. ஜின்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிடுச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டா நம்ம வானத்தை தொட்டு கொண்டிருந்தோம், இப்ப பலமான பாதுகாவலர்களால தீப்பந்தங்களால வானம் நிரப்பப்பட்டிருக்கிறத பாக்குறோம். வான்னா குன்னா நட்பூது மக்காயுதம் என சமல், அங்கே விட்டு கேட்பதற்காக பல இடங்கள்ல வானத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம எஸ்தமியிலான எஜிதுலகு ஷிஹாபர் ரசதா, இப்ப தமக்காக இப்ப ஒருத்தர் போய் விட்டு கேட்பாரு, ஆனால் தமக்காக காத்திருக்கிற தீப்பிழம்பத்தை அவர் பார்க்கிறாரு. அதனால நம்ம வந்து என்ன செய்ய முடியல, போய் விட்டு கேட்க கூட முடியல என்று ஜின்கள் வந்து தங்களுக்கு இடையில பேசிக்கொண்டது அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப ஜின்களுடைய ஆற்றல் வந்து நம்ம ஆற்றல் மாதிரி இல்லை, நம்மளை கூட 10,000 மடங்கு ஆற்றல் கூட உள்ளது. அது வந்து என்ன செய்யும், முதல் வானம் வரைக்கும், வானம்னா நம்ம பார்க்கிற வானம் இல்லை, முதல் வானம் வரைக்கும் இஸ்லாமிய பார்வையில அந்த 7 வானம் சொல்லப்பட்டிருக்கல, அந்த மாதிரி நம்ம ஆன்மீக ரீதியா நம்பக்கூடிய அந்த வானம் வரைக்கும், மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த வானம் வரைக்கும் போகும். அப்ப என்ன செய்யும், இந்த ஜின்னு வச்சிருக்கன்னு ஒருத்தர் சொல்றாரா, போய் மோடியை தூக்கிட்டு வந்துட வேண்டியதானே, போய் ட்ரம்பை தூக்கிட்டு வந்துட வேண்டியதானே. எவ்வளவு அநியாயம் முஸ்லீம்களுக்கு எதிராக, எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம் பண்றான். சரி, மோடியை கூட தூக்க வேணாம், உங்களை தூக்கி பெற வேண்டியதானே. ஆலிம்சா வந்து பஸ்ல போக கூடாது, யாரு ஜின்ன கட்டுப்பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரோ அந்த ஆலிம்சா என்ன செய்யக்கூடாது, நடந்து போக கூடாது, கார்ல போக கூடாது, ட்ரெயின்ல போக கூடாது, ஹஜ் செய்யறதுக்கு அவர் பிளைட்ல போக கூடாது. நான் ஜின்னோட ரொம்ப நீங்க போங்கப்பா இப்படின்னு அனுப்பி வைக்கணும். அப்ப ஹஜ் காவல் என்ன செய்யறாரு, எல்லாரும் போற மாதிரி தான் அவர் போறாரு, எல்லாரும் போற மாதிரி தான் வாகனங்களை அவர் பயன்படுத்துறாரு. தவிர ஜின்னு முதல் வாரத்துக்கு போற ஜின்னு உங்களுக்கு மக்கா தூக்கிட்டு போயிடாதா, அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்துடாதா. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஏமாத்துறது பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஜின்களால ஒரு பொருளை தூக்கிட்டு வர முடியும் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஜின்னு மட்டும் போற வேலை இல்லை, அது நினைச்சா ஒரு பொருளை இங்க இருந்து தூக்கிட்டு வரும். அந்த மாதிரி அல்ல வந்து நினைஞ்சா அந்த சுலைமான் நபி அவங்களுக்கு அவங்க சொல்ல கேட்டு இப்ப வந்து தூக்காது, இப்போ வந்து என்ன செய்யாது, ஜின்னை யார் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவங்க சொன்னா அந்த வேலையை செய்யும். அப்ப இப்ப வந்து என்ன செய்யாது, நம்ம வீட்டுல உள்ள பொருளை தூக்கி போயிடாது. சுலைமான் நபி அவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்காட்டா, சுலைமான் நபியினுடைய காலத்துல சபா என்ற ஒரு நாட்டுல அங்க ஒரு இளவரசி இருக்கிறார்கள். அந்த இளவரசி அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் சூரியனை வந்து கடவுளா நினைச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு பறவை என்ன செய்யுது, ஹுது என்ற சுலைமான் நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த பறவைகள்ல அது ஒரு பறவை, அது போய் பார்த்துட்டு வருது. வந்து அந்த தகவலை சொன்ன உடனே அப்ப சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னா அந்த இளவரசிக்கு கடிதம் எழுதுறாங்க, இஸ்லாத்துக்கு எல்லாரும் வந்துருங்க என்று. இல்லாட்ட நாங்க வந்து என்ன செய்வாங்க, நாங்க படை துறப்போம், நீங்க வந்து அல்லாவுக்கு என்ன வைக்க கூடாது, அநியாயங்கள் பண்ணக்கூடாது, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்துக்கு நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு வந்துடுறேன்னு என்று ஒரு மன்னருங்கிற அடிப்படையில சுலைமான் நபி என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து கடிதம் அனுப்புகிறார்கள். அப்படி கடிதம் அனுப்பிவிட்டு அதுக்கு அந்த பெண்ணு வந்து ஆலோசனை பண்றாங்க, மசூரா பண்றாங்க, சுலைமானுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து விடுவோம் அப்படின்னு அன்பளிப்புலாம் கொடுத்து விடுறாங்க. உங்க அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை, அல்ல அதை விட எனக்கு பிரம்மாண்டமா அற்புதத்தை கொடுத்துருக்கிறான், அருள்களை கொடுத்துருக்கிறான்னு சுலைமான் நபி திருப்பி அனுப்பிச்சுறாங்க. அப்ப அந்த நேரத்துல சுலைமான் நபி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த இளவரசியை பாக்குறதுக்காண்டி போறாங்க. அங்க போய் நேரடியாக அவங்கள பார்ப்பதற்கு போகக்கூடிய நேரத்துல அப்ப அவங்க கேட்கிறாங்க, அந்த சபா நாட்டு இளவரசியுடைய சிம்மாசனம் இருக்கும்ல, அதை வந்து நீங்க இங்க தூக்கிட்டு வந்துடணும். ஜின்கள்கிட்ட சொல்கிறார்கள், உங்களை யார் வந்து ரொம்ப வேகமாக அங்க இருக்கிற சிம்மாசனத்தை தூக்கிட்டு வருவா அப்படின்ன உடனே கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்கள்ல வந்து இஃப்ரீத் என்ற அந்த ஜின்னு சொன்னது, ஆனா ஆத்திக்க பிஹி கபுலான் தக்குமமி மகாமிக்க, சுலைமான் அவர்களே நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறக்குள்ள உட்கார்ந்து எந்திரிங்க, நான் வந்து தூக்கி வந்துடுறேன் இப்படின்னு அந்த ஜின்னு செய்யறது சொல்லு. எவ்வளவு பெரிய ஆற்றல்னு பாருங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிற கோல் நேரம் அதுக்குள்ள வேகமா போயிட்டு செய்ய முடியும். ஜின்கள் வந்து ஒரு சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர முடியும், அப்படி ஆற்றல் பெற்றது. இன்னொரு இன்னி அலை கவியுன மீன், எனக்கு அது வந்து முடியும், எனக்கு வந்து நான் நம்பிக்கையில தான் இருக்கிறேன், அதனால நீங்க அனுப்புங்க அப்படின்னு செய்யுது அந்த ஜின்னு சொல்லுது. காலல்லது இந்த இல்முமினல் கிதாபி ஆனா ஆத்திக்க பிஹி கபுலா எர்த்தத்த இலைக்க தர்பு, இன்னொரு ஜின்னு வேத ஞானம் வழங்கப்பட்ட இன்னொரு ஜின்னு சொல்லுச்சா, நீங்க வந்து உட்கார்ந்து எந்திரிக்க வேணாம், கண்ணை மூடி கண்ணை தரங்க, ஒரு செகண்ட்ல என்ன செய்யறேன், அங்க இருக்கிற சிம்மாசனத்தை தூக்கி வந்துடுறேன் இப்படின்னு ஜின்னு சொல்லுச்சான். அப்ப எப்படிப்பட்ட ஆற்றல் எல்லாம் ஜின்னு கொடுத்துருக்கிறான். இங்கே இருக்கிற ஒரு சிம்மாசனத்தை, சபா நாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த ஜின்னு சக்தி பெற்றது என்றால், ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஆலிம்சா என்ன செய்யணும், போய் தங்க சுரங்கங்கள்ல தங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லணும், வாரி வாரி வழங்கணும். வாரி வாரி என்ன செய்யணும், அவர் நம்மகிட்ட கையேந்துறாரு, நம்ம என்ன செய்யறாரு, பாத்திரத்தை நம்மகிட்ட தூக்குறாரு, 50 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, ஜின்னை வச்சு உங்களுக்கு தேவையான வேலையில செஞ்சு தர்றேன் என்று நம்மளை ஏமாத்துறாரு தவிர, நம்மகிட்ட கையேந்துறாரு தவிர, ஜின்னு வச்சிருந்தா என்ன பண்ணணும், ஒரு சிம்மாசனத்தை அங்கிருந்து எங்க இருந்து தூக்கிட்டு வந்து செஞ்சோம்னா, போய் தங்க சுரங்கங்கள் இருந்து கோலார் தங்க வயல்ல இருந்து தங்கத்தை எடுத்துட்டு வர முடியாதா?
எடுத்து அவரும் பயனடைஞ்சிக்கலாம், எல்லாரும் கொடுக்கலாம் தானே. அப்ப அந்த ஆற்றுல உங்களுடைய ஜின்னும் கிடையாது மண்ணும் கிடையாதுன்னு செய்யலாம். அவங்களுடைய சில்லறைத்தனமான வேலைகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக அல்ல என்ன செய்யறான், அந்த ஜின்கள்ல எப்படிப்பட்ட ஜின்கள்லாம் சுலைமான் நபிக்கு இருந்துச்சு. கட்டடம் கட்டுகிற ஜின்கள், அது மாதிரி முத்து குளிக்கிற ஜின்கள், முத்து குளிக்கிற வேலையை பார்க்கக்கூடிய ஜின்கள்லாம் சுலைமான் நபிக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தோம்னு நல்லா சொல்றான். வஷயாத்தீன உள்ள பன்னாயி கவ்வாஸ் வாகரீன முகர்ரீன ஃபில் அஸ்ஃபார். அவருக்கு கட்டடம் கட்டுகிற முத்து குளிக்கிற சைத்தான்களை கட்டுப்படுத்தி கொடுத்தோம். அது இல்லாம சங்கிலிகளால் விலங்கிடப்பட்ட இன்னும் சிலரையும் கட்டுப்படுத்தி கொடுத்தோம். சுலைமான் நபி நினைஞ்சாங்க சங்கிலியால கட்டுப்பட்டு அப்படி அவங்கள வேலை வாங்கியிருக்கிறார்கள். கட்டடம் கட்டக்கூடிய சைத்தான்களை எல்லாம் ஜின்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொடுத்தோம்னு எல்லாம் செய்யறான் சொல்லி காட்டலாம். அப்ப கட்டடம் கட்டக்கூடிய இன்னும் பைத்துல் மஸ்ஜித் அக்ஸா இருக்கு இல்லையா, அதை கட்டி கொடுத்த ஜின்கள் தானே. ஜின்கள் அதை கட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் சுலைமான் நபி செய்யறாங்க, மௌத்தாவுறாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட சொல்லுங்களேன், எத்தனை பேர் செய்யறாங்க? பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நிறைய ஆள்களை வச்சுக்கிட்டு கூலி கொடுத்துக்கிட்டு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பள்ளிவாசல் கட்ட சொல்லுங்களேன், அப்படி கட்ட முடியுமா? ஜின்ன கட்டுப்படுத்தி செய்ய முடியல. அவர் வீடை கட்டுறா கூட சித்தால வச்சுதான் செய்ய முடியுது, ஆசாரியை வச்சுதான் எல்லா வேலையும் செய்ய முடியுதை தவிர ஜின்ன வச்சு பண்றாரா? அதே மாதிரி ஜின்கள் முத்து குளிச்சுங்கிறாங்க, போய் உள்ள போய் என்ன செய்ய முத்து எடுத்துட்டு வரும். முத்து குளிக்கக்கூடிய ஜின்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொடுத்தோம்னு நல்லா சொல்றான். முத்தையெல்லாம் எடுத்துட்டு வருவானா, பவளத்தை எடுத்துட்டு வருவானா, கடல்ல போய் மீன் எடுத்துட சொல்லுங்க. ஜின்ன கட்டுப்பிடிச்சிருக்க ஆலிம்சா வீட்டுல என்ன செய்யணும், மார்க்கெட்ல ஒரு மீன் வாங்கக்கூடாது, அவர் வீட்டுல மீன் தன்னால விடுவணும். ஜின் கட்டு வாங்கணும், அப்புறம் வைக்கணும், அதை என்ன செய்யணும், பெரிய மீன் கடை வச்சிடலாமே. அந்த மாதிரி முடியுது, அப்படி இருக்கிறாங்களா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஜின்கள் இருப்பதாக சொல்லக்கூடியவர்கள்ட்ட ஜின்கள் இருந்தால் என்ன மாதிரி இந்த ஜின்களை பயன்படுத்த முடியுமோ அந்த ஆற்றல் இல்லைங்கிற நேரத்துல ஜின்கள் சுலைமான் நபிக்கு தான் கட்டுப்படுமே தவிர இவர்களுக்கு யாருக்கும் செய்ய முடியாது. ஜின்னை கட்டுப்படுத்த முடியும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது. இவங்க எல்லாம் யாரு? இது சம்பந்தமான இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.